ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது குறித்து பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியது. மொத்தம் 87 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி 28, பாரதிய ஜனதா கட்சி 25, தேசிய மாநாட்டு கட்சி 15 மற்றும் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும் வெற்றி பெற்றன. சுயேச்சைகள் உள்ளிட்ட இதர கட்சிகள் 7 இடங்களை பிடித்தன. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததாலும் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டதாலும் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநில பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழு புதனன்று ஜம்மு நகரில் கூடி ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்தது. கூட்டத்துக்கு பின் நிருபர்களை சந்தித்த மாநில பாரதிய ஜனதா துணைத் தலைவர் விபோத் குப்தா, பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு ஊழலற்ற நிர்வாகத்தை அளிப்போம் என்றார். हमारी सरकार बनने के बाद हम प्रायोरिटीज के ऊपर ये काम करेंगे. उसके अलावा करप्शन यहाँ का बड़ा मुद्दा रहा है कि करप्ट ऑफिसर्स को जो है वो ट्रांसफर करके यहाँ पर हॉनेस्ट ऑफिसर्स लगाए जाएं. तो ऐसे हालात हैं कि भारतीय जनता पार्टी के बिना यहाँ सरकार तो बनना मुश्किल है, नामुमकिन है. கடந்த மாதம் 9ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன.